சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் எந்த சூழ்நிலையிலே ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக ஒரு அறிவுறுத்தலாக சொல்லப்பட்டது என்றால், சீனாய் மலையிலிருந்து மோசே 10 கற்பனைகளை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவனிடத்திலிருந்து உடன்படிக்கையின் வார்த்தைகளாக பெற்று வந்த போதுதான் இவைகளை குறிப்பிடுகிறது. ஏன் அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்த போது ஜனங்கள் பயந்தார்கள் என்றால், நாம் முந்தின வசனங்களை வாசிக்கும் போது 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் சென்று போவோம் என்றார். அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது அந்த சூழ்நிலை எவ்விதமாக காணப்பட்டது என்றால், இடி முழக்கம், மின்னல், எக்கால சத்தம், மலை புகைகிற நிலை இருப்பதையெல்லாம் கண்டபோதுதான் ஜனங்கள் பயந்தார்கள். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், ஜனங்களை பயப்படுத்துவதல்ல தேவனுடைய நோக்கம். ஆனால் தேவன் பேசுவது பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப மோசேயின் மூலமாக தேவன் உடன்படிக்கையின் வார்த்தைகளை கொடுத்த போது அதுல காவனன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டுமானால், ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டுமானால், எப்படிப்பட்ட கற்பனைகளை எல்லாம் ஜனங்கள் காவனன்ட் பார்ட்னர்ஸாக இருந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தேவன் மோசே மூலமாக ஜனங்களுக்கு எழுதி கொடுத்ததை நாம் படிக்கிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தருடைய இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளிலே எழுதினான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உடன்படிக்கைகளின் வார்த்தைகள், அதான் காவனன்ட் டேர்ம்ஸ். அதை கடைபிடிக்கிற ஜனங்கள் காவனன்ட் பார்ட்னர்ஸாக மாறுகிறார்கள். யாரோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள்? தேவனோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். ஆகவேதான் நாம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது, மோசே உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து வாசித்த போது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? நாங்கள் அதை கடைபிடிப்போம் என்று சொன்னார்கள். அப்படியானால் கடைபிடிப்போம் என்று சொன்ன ஜனங்கள் தான் காவனன்ட் பார்ட்னர்ஸ். தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் எழுத்துக்கள் தான் காவனன்ட் டேர்ம்ஸ். அந்த வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த covenant terms எங்களுக்கு ஏற்புடையதுதான், அதன்படி நாங்கள் நடப்போம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் சொன்னதின் மூலமாக ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் என்றால் covenant partners-ஆக மாறுகிறார்கள். அல்லேலூயா. இது பழைய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 கற்பனைகளை குறித்து நாம் ஒரு முறை வாசித்துக் கொள்வது நல்லது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் அப்படி என்றால் ஒரே பரலோக தேவன் தான் மெய்யான தேவன், வேறு தேவன் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அந்த தேவன் யெகோவா தேவனாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம் என்று சொல்கிறார். 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வணங்காதிருப்பாய். தேவனுடைய நாமத்தை irrelevant-ஆக பயன்படுத்தக்கூடாது. 4வது கற்பனை 8ஆம் வசனத்திலே காணப்படுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 5ஆம் கற்பனை என்ன சொல்லுகிறது? 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணாய். நல்லா அறிந்து கொள்ளுங்கள், இந்த 5 கற்பனைகளும் எவ்விதமான நோக்கத்தோடு தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு மனிதன் எவ்விதமாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்த 5 கற்பனைகளாக இருக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், அடுத்த 5 கற்பனைகள் எவ்விதமான நோக்கத்தோடு எழுதி கொடுக்கப்பட்டது என்று கேட்கலாம். அடுத்த 5 கற்பனைகளும் மனிதர்களோடு எவ்விதமான கீழ்ப்படிதலோடு அணுகுமுறையோடு இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே 6ஆம் கற்பனையை நாம் எங்கே படிக்கிறோம்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கொலை செய்யாதிருப்பாய். அப்ப இது மனிதனோடு எவ்விதமான அணுகுமுறையோடு காணப்பட வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம், விபச்சாரம் செய்யாது. இது மனிதன் இன்னொரு மனிதனோடு எவ்விதமான அணுகுமுறையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் கற்பனை 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், களவு செய்யாதிருப்பாய். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பொருளை என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. மனிதன் இன்னொரு மனிதனோடு எவ்விதமான அணுகுமுறையோடு காணப்பட வேண்டும். 9வது கற்பனை 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். மனிதனோடு எவ்விதமான அணுகுமுறையோடு காணப்பட வேண்டும். 10ஆம் கற்பனை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாய். அப்படியானால் மனிதன் இன்னொரு மனிதனுடையதை இச்சிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன உண்டாகிவிடும்? அந்த தவறான பேராசை அவனை தவறான இச்சைக்குள்ளாக காணப்பட வைத்துவிடும். அப்ப மனிதன் இன்னொரு மனிதனோடு எவ்விதமான அணுகுமுறையோடு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கடைசி 5 கற்பனைகள் காணப்படுகிறது. தேவனுக்கு மனிதன் எதிலே கீழ்ப்படிய வேண்டும், மனிதன் இன்னொரு மனிதனோடு எவ்விதமான அணுகுமுறையோடு காணப்பட வேண்டும். இவ்விதமாக தேவன் 10 கற்பனைகளை ஜனங்கள் கடைபிடிக்கும்படியாக மோசேயின் மூலமாக எழுதி கொடுத்தார். அப்படி தேவன் பேசின போது ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் பயப்படுத்துவது தேவனுடைய நோக்கம் அல்ல. ஆனால் தேவன் பேசினால் அது பயப்படுவதற்கு ஏதுவாகவே அமைந்திருக்கும் என்பதையே நாம் அறிந்து கொள்கிறோம். மோசே ஆனால் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த
காமன் டேர்ம்ஸுக்கு உடன்படுகிற ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து சொல்லுகிறார். ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து வாழ வேண்டுமா? அது நிமித்தமாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டுமா? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மோசே ஜனங்களிடத்துல குறிப்பிடும் போது எதற்காக ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஒரு வெளிப்பாடாக கூறுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அதனால நீங்க அவருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்துதான் ஆகணும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அதனால ஜனங்கள் பாவம் செய்ய கூடாது. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஜனங்களுடைய முகத்திற்கு முன்பாக என்ன காணப்பட வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும். என்ன காணப்பட வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்று கர்த்தர் குறிப்பிடுவதாக மோசே 10 கற்பனைகளையும் ஜனங்களுக்கு கொடுத்து அந்த காமன் டேர்ம்ஸுக்கு உடன்படுகிற காமன் பார்ட்னர்ஸை பார்த்து உரைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நீங்களும் கூட தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறீர்கள், காமன் பார்ட்னர்ஸாக இருக்கிறீர்கள். தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த 10 கற்பனைகளை தான் 2ஆக சுருக்கி புதிய உடன்படிக்கையாக வாழும்படியாக ஒப்புவித்திருக்கிறார். அது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயமாக இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறார்? உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். இது மனிதனிடத்தில் எவ்விதமான அணுகுமுறையோடு காணப்பட வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாத்தீங்களா? அந்த 10 கற்பனைகளையும் புதிய உடன்படிக்கையில எப்படி கொண்டு வர்றாரு? 2ஆக சுருக்கி கொண்டு வர்றாரு. அப்ப நீங்க எல்லாரும் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக காணப்படுகிற ஜனங்களாக இருக்கும் போது தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதையும் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதையும் அறிந்து வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். உங்கள் முகத்திற்கு முன்பாக எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இதுல இருந்து இந்த நாடுல ஒரு பிரேயர் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஜெபிக்கும் போது இனிமேல் இந்த சத்தியத்தின் அடிப்படையில எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே, இந்த புதிய நாளை ஆரம்பிக்கிறேன், உமக்கு பயப்படுகிற பயம் என் முகத்திற்கு முன்பாக இருப்பதாக, அதற்குரிய கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த நாள் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். காவலன் பார்ட்னர்ஸாகவே தேவனுக்கு காணப்படுவீர்கள். தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. தீமையான எந்த காரியங்களையும் செய்யாதபடி தேவன் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு பிரேயர் பாயிண்ட்டுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த நாளின் தூது என்னவென்றால், அப்படி நீங்கள் உங்கள் முகத்திற்கு முன்பாக தேவ பயத்தோடு காணப்படும் போது உங்கள் ஜீவியத்திலே எவ்விதமான 5 அனுபவங்கள் உண்டாயிருக்கும் என்பதை குறித்து சிலருடைய வாழ்க்கையை திருஷ்டாந்தமாக வைத்து தேவாவியானவர் போதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, உங்கள் முகத்திற்கு முன்பாக தேவனுடைய பயம் உண்டாயிருக்குமானால் நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். அதை நாம் யாருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே
செய்தார். அல்லேலூயா. Praise the Lord. அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்ய சொன்னார்? உனக்கு இருக்கிற ஒரே மகனை நீ என்ன செய்யணும்? பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே ஆபிரகாம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து தனக்கு இருந்த ஒரே மகனை என்ன செய்தார்? பலி செலுத்தும்படியாக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த வேளையிலே தேவன் ஆபிரகாமுடைய முகத்திற்கு முன்பாக சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்த பயம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டு என்ன சொன்னார்? நான் சைல்டு சாக்ரிஃபைஸ் கேட்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அதல்ல என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்பதை விளங்க வைக்கும் வண்ணமாக பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொன்னார். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இதான் நம்ம வாசிக்க கேட்ட மூல வசனத்திலையும் கூட நம்ம மோசே சொன்ன காரியமாக, ஜனங்களிடத்தில் சொன்ன காரியமாக அறிந்து கொள்கிறோம். யாத்திராகமம் 20:20 படிக்கிறோம், உங்களை சோதிப்பதற்காகவும். அல்லேலூயா. உங்களை சோதிப்பதற்காகவும். அப்ப சில நேரங்களில தேவனும் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய ஜனங்களை சோதித்து அறிந்து கொள்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சோதனையை வைப்பாரேயானால் மெய்யாகவே கர்த்தர் உங்களை குறித்து சொல்ல முடியுமா? நான் என் மகளை சோதித்து பார்த்தேன், மெய்யாகவே என் பிள்ளையினுடைய முகத்திற்கு முன்பாக தேவ பயம் இருந்தது. ஆகவே என்னுடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். ஆகவே நான் அவர்களை சிநேகிதராக பாவிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அவர்களுக்கு ஒரு தீங்கையும் வரவிட மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? ஆராய்ந்து பாருங்கள். தேவன் சொன்னார், அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சோதித்து பார்த்து அறிந்து கொள்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் யாருக்கு பயப்படுகிறவர்கள்? நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறவர்கள்? உங்களை எவ்விதமான அனுபவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தேவன் விளக்கி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தேவப்பிள்ளை இப்படிப்பட்ட நிலையிலேதான் ஒரு மிருகத்தை பலி செலுத்த வைத்துவிட்டு ஈசாக்கை மீட்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. ரிடம்ஷன் ஆஃப் ஐசக். நம்மை அறிந்து கொள்கிற தேவன் நம்மை என்ன செய்கிறார்? நம்முடைய சந்ததியை என்ன செய்கிறார்? நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவருக்கென்று மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் இருக்கும். சஞ்சலங்கள் வருத்தங்கள் ஓடி போகும். அல்லேலூயா. தேவன் உங்களை சோதித்து பார்க்கும் போது நீங்கள் உங்களை எவ்விதமாக தேவன் அறிந்து கொண்டதாக சாட்சி பகர வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்வதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே பயந்து கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில என்ன உண்டாயிருக்கும்? தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, மெய்யாகவே நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்களாக காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் ஜீவியத்திலே எவ்விதமான அனுபவம் உண்டாயிருக்கும் என்றால், பாவத்தை வெறுத்து ஓடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி பாவத்தை வெறுத்து ஓடக்கூடியவர்களாக இருப்பீர்கள்? ஒரு சன்னியாசிகிட்ட 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து சொன்னாங்களா, உங்கள்கிட்ட நாங்க சீடர்களா இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்களா. 3 பேரும் வந்து நின்றதுனால சன்னியாசி என்ன யோசித்தாரா, நமக்கு இப்ப தேவை ஒரே ஒரு சீடன் தான், அவன் உத்தம சீடனாக இருக்க வேண்டும். ஆனா 3 பேர் வந்து நிக்கிறாங்களே சீடர்களாக காணப்படும்படியாக அப்படின்னு சொல்லி அவர்களை சோதிக்க விரும்பினாராம். உடனே அந்த சன்னியாசி என்ன செய்தாராம், ஒரு பவுன் நகையை எடுத்து 3 பேர்த்தையும் கொடுத்து, நீங்க என்ன செய்யணும், யாரும் பார்க்காத வண்ணம், யாரும் பார்த்து கண்டுபிடிக்க முடியாத வண்ணம்
அந்த ஒரு பவுன் நகையை நீங்க ஒளித்து வைத்து மறைத்து வைத்து என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னாராம். உடனே 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, வேக வேகமாக ஓடி வெவ்வேறு திசைகளில் ஓடி யாரும் பார்க்காத வண்ணம் நின்று அந்த ஒரு பவுன் நகையை என்ன செய்தார்களா, ஒளித்து வைத்து யாருமே எங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சன்னியாசியினிடத்துல வந்து சொன்னார்களாம், நாங்கள் நீர் சொன்னதின்படியே நீர் கொடுத்த ஒரு பவுன் நகையை என்ன செஞ்சிட்டோம், யாருக்கும் தெரியாத விதத்துல என்ன செஞ்சிட்டோம், ஒளிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சன்னியாசி அந்த 3வது நபரை பார்த்து கேட்டாரா, ஏன் நீ மற்ற 2 பேரை மாதிரி ஓடி போய் எங்கேயும் போய் அந்த ஒரு பவுன் நகையை நான் சொன்ன மாதிரி ஒளித்து மறைத்து வைக்கவில்லை என்று கேட்ட போது அந்த 3வது நபர் சொன்னாரா, எனக்கு ஒரு கதை தெரியும், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்க நான் போய் எதை செஞ்சாலும் அவர் என்னை காண்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே அவருக்கு மறைவாக நான் எதையுமே என்ன செய்ய முடியாது, ஒளித்து வைக்க முடியாது என்று சொன்னாராம். உடனே சன்னியாசிக்கு ரொம்ப சந்தோஷம், இவன் தான் எனக்கு உத்தம சீடன் என்று சொல்லி அந்த நபரை தனக்கு உத்தம சீடனாக சேர்த்து கொண்டாராம். அல்லேலூயா. அப்படிதான் நாம் வேதாகமத்திலே யோசேப்பை குறித்து படிக்கிறோம். அல்லேலூயா. யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினாலே போத்திபாருடைய வீட்டிலே அவனுடைய மனைவி பாவம் செய்ய தூண்டின போது கூட, வேறு யாரும் அங்கே இல்லாத போதும் கூட தேவனை நீ பார்க்கிறார் என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடினார். அல்லேலூயா. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பயத்தை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பயத்தை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிதான நாமம், இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிதான நாமம், இனிதான நாமம். அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்குள்ளாக இருந்த ஒரு தெய்வீக அறிவு என்ன, ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், மனிதர்கள் காணாவிட்டாலும் என்னுடைய சகல காரியங்களையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரால் பாவத்தை விட்டு ஓடி போக முடிந்தது. அல்லேலூயா. இதற்கு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நம்முடைய தேவன் எவ்விதமாக இருக்கிறார் என்பதை குறித்து எபிரேயக்காரர் எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக எவ்விதமாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, வெளியரங்கமாயும் இருக்கிறது. சொல்லுவோமா, இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து ஜீவிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில தேவன் ஒருவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்து பார்க்கிறார் என்கிற உணர்வோடு ஒரு நாள் பாவத்திற்கு இடம் கொடுத்து ஜீவிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்களே உத்தம சீடர்களாக விளங்குவீர்கள். அல்லேலூயா. 3ஆவதாக, நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமான அனுபவம் உண்டாயிருக்கும் என்றால், உண்மையான தீர்க்கதரிசிகளையும் உண்மையான தேவனுடைய ஊழியர்களையும் நீங்கள் கனப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது ஒபதியா என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அந்த ஒபதியா என்கிற மனிதன் ஆகாப் ராஜாவுடைய பிரதானியாக காணப்பட்டான். ஆகாப் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், எலியா தீர்க்கதரிசியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேடி அலையக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அந்த ஆகாப் ராஜாவோடு கூட இருந்த பிரதானியாக காணப்பட்ட ஒபதியா எலியாவை சந்தித்த போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உமது அடியானாகிய நான்
சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். உமது அடியான் என்று சொல்லுகிறார். உமது அடியான் என்று சொல்வது எதை காட்டுகிறது? தன்னை தாழ்த்தி சாட்சி கொடுப்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. சிலர் சாட்சி கொடுக்கும் போது கூட ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா இந்த உபதியா எப்படி இருக்கிறாருன்னா, சாட்சி கொடுக்கும் போது கூட தன்னை தாழ்த்தி, உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கொண்டே உமக்கு பயந்து ஜீவிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. ஒரு கெட்ட ராஜா, ஆனா கெட்ட ராஜாவோடு இருந்த பிரதானி எப்படி இருக்கிறான் பாருங்கள், ஒரு நல்ல பிரதானியாக காணப்படுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம் செய்கிறவன் பாபிலோனிலும் என்ன செய்வானா? அவருடைய சித்தத்தை செய்வான். அல்லேலூயா. ஆகவே இந்த உபதியா எலியாவை சந்தித்த போது அல்லேலூயா என்ன செய்தான் என்றால், அல்லேலூயா, ஆகாப் ராஜா எலியாவை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்ட வேளையிலே உபதியா என்ன செய்தார் தெரியுமா? தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்யும்படியாக தேடிக் கொண்டிருந்த ஆகாபுடைய கைக்கு விடுவிக்கும்படியாக, வெற்றிக்கும்படியாக 50 பேராக 100 தீர்க்கதரிசிகளை கெபிக்குள் மறைந்து வைத்து பாதுகாத்து அவர்களை போஷித்து வந்தாங்க என்று படிக்கிறோம். அல்லேலூயா. 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 நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக இருப்பீர்களானால், உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் ஊழியர்களையும் கனம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அவர்களை போஷிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய தேவை அறிந்து தீமைக்கு விலக்கி ரட்சிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகல்களில் உங்கள் வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் மனசாட்சி எவ்விதமாக இருக்கிறது? ஒரு நல் மனசாட்சியோடு இருக்கிறதா, துர்மனசாட்சியோடு இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். ஒரு கார்ல 4 பேர் பிரயாணப்பட்டு போயிட்டே இருந்தாங்களாம். அவங்க இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண வேண்டியது இருந்ததாம். ஆனால் அந்நாட்கள்ல அந்த ரயில்வே ட்ராக்கு குறுக்கே தடுப்பு எதுவும் இல்லாதபடியினாலே அந்த ரயில்வே கிராசிங்கை பாதுகாத்து வந்த ஒரு காப்பாளர் என்ன செய்தாராம்? கார் வரதை பார்த்து ட்ரெயினும் ஒரு பகுதியிலிருந்து வருவதை கண்டு என்ன செய்தாராம்? ஒரு லைட்டை தூக்கி பிடிச்சு, சிவப்பு லைட்டை தூக்கி பிடிச்சு, நீங்க என்ன செய்யாதீங்க, கிராஸ் பண்ணாதீங்க, ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாராம். ஆனா அந்த கார் என்ன செய்தது? அந்த ரயில் பாதையை கடக்கக்கூடியதாக இருந்த போது ட்ரெயினும் என்ன செய்து விட்டது? வந்து மோதி விட்டது. அந்த கார்ல இருந்தவங்க எல்லாம் படுகாயம் அடைந்தார்கள். ஆகவே இதுல யார் தவறு செய்தது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்ப அங்கே நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார். நீதிபதி உட்கார்ந்து இருந்த போது அந்த ரயில் பாதையை கடக்கக்கூடிய அந்த பாதையை காக்கும் அந்த காப்பாளர் வந்து சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார் என்றால், நான் என்னுடைய பணியை சரியாக தான் செய்தேன். இரவு நேரமாக இருந்த போதும் கூட அந்த கார் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விளக்கை நான் தூக்கி காட்டினேன். ஆனால் அவர்களோ அதை அலட்சியப்படுத்தி என்ன செய்து விட்டார்கள்? அந்த ரயில் பாதையை கடக்க முயன்றதினாலே ரயில் மோதிவிட்டது, படுகாயம் அடைந்தார்கள். தன்னுடைய பகுதியில எந்த தவறும் இல்லை என்று சாட்சி தங்களை குறித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப நீதிபதியும் பார்த்தாரு, இந்த காப்பாளர் மிகவும் உண்மையான காப்பாளர் தான். காலையில இரவு நேரத்துல கூட தூங்காம முழித்திருந்து எந்த சேதமும் வரக்கூடாது என்று சொல்லி சரியாக தான் வேலையை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த காப்பாளர் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து அவரை விடுதலை செய்தது. ஆனால் அந்த காப்பாளருடைய மனசாட்சியோ வாதித்துக் கொண்டே இருந்தது. நல்ல தீர்ப்பாக இருந்தும் கூட மனசாட்சி எவ்விதமாக காணப்பட்டது? வாதித்துக் கொண்டே இருந்தது. அவருடைய மனசாட்சி என்ன சொன்னது தெரியுமா? நீ விளக்கை தூக்கி பிடித்தது சரிதான், ஆனால் அந்த விளக்குல லைட் எரியல.
அந்த விளக்குல என்ன எரியல? சகப்பு லைட்டு எரியல. விளக்கு எரியாத லைட் எரிய என்ன செஞ்ச? தூக்கி பிடிச்ச. அதனால கார்ல வந்தவங்களால என்ன செய்ய முடியல? அந்த வெளிச்சத்தை பார்த்து நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லி அவருடைய மனசாட்சி என்ன செய்யறதாம்? வாதித்து கொண்டே இருந்ததாம். நீதிபதி விடுதலை செய்து தீர்ப்பு சொல்லிவிட்டார். ஆனால் அந்த காப்பாளருடைய மனசாட்சி வாதித்துக் கொண்டே இருந்தது. இன்றைக்கு தேவ ஜனங்களே, உங்களுடைய மனசாட்சி வாதிக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது நல் மனசாட்சியாக காணப்படுகிறதா அல்லது துர்மனசாட்சியாக வாதித்துக் கொண்டிருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். ஒரு கெட்ட ராஜாவாகிய ஆகாபினிடத்திலே வேலை செய்த பிரதானியாகிய ஒபதியாவுடைய மனசாட்சி எவ்விதமாக காணப்பட்டது? நல் மனசாட்சியோடு காணப்பட்டது. அல்லேலூயா. அந்த தவறான தீமை செய்கிற ஆகாப் ராஜாவுக்குள் பிரதானியாக இருந்தாலும் நான் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேன்? உடன்பட மாட்டேன். அவனுடைய தீமைக்கு என்ன செய்ய மாட்டேன்? உடன்பட மாட்டேன். அவன் தீர்க்கதரிசிகளை, மெய்யான நல்ல தீர்க்கதரிசிகளை, மெய்யான நல்ல ஊழியர்களை தேடி தெரிந்து கொலை செய்யும்படியாக அல்லவா வகை தேடுகிறான். அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நாம் சிறுவயது முதலே தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன். தேவனுடைய உண்மையான ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும், தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் 50 பேராக 100 பேர் கொண்ட தீர்க்கதரிசிகளை கெபிக்குள் மறைத்து வைத்து பாதுகாத்து போஷிக்கக்கூடியவனாக இருந்தான். அல்லேலூயா. காலை வேளையிலே உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமானால் நீங்களும் அவ்விதமாகவே உண்மையான தேவனுடைய ஊழியர்களையும் மெய்யான தீர்க்கதரிசிகளையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக, தீமை வராத வண்ணம் அவர்களை போஷிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் பரிசுத்தரின் அறிவே அறிவு. நம்முடைய வாழ்க்கை பாதையிலே சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனசாட்சி பாதித்துக் கொண்டே இருக்கிறதா அல்லது எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியோடு நிற்பதற்கு ஏதுவாக தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசாட்சியை நாம் நல் மனசாட்சி உடையதாக காணப்படும்படியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது யாருடைய வாழ்க்கையிலே தான் இருக்கும் என்றால் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தான் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக 3 காரியங்கள் சொல்லி தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் உண்டாயிருக்கும். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்கும். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்ணக்கூடிய கிருபை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோசே உடன்படிக்கையின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்ன ஜனங்களை பார்க்க சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் முகத்திற்கு முன்பாக எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிற ஜனங்களாக நாம் எவ்விதமாக வாழ்ந்து வருகிறோம்? மற்ற மனிதர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அணுகுமுறை சரியானதா இருக்கிறதா? தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உண்டாயிருக்கக்கூடிய ஐக்கியம் சரியானதா இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல், பாவத்திற்கு விலகி போடுகிற காரியம், தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்தக்கூடிய அனுபவம், இவைகளெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே உண்டாயிருக்கிறதா என்றால் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்களை நேசிப்பது போல நீங்கள் பிறரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவரை அறிந்து ஜீவிக்கிற வாழ்க்கை என்பது மெய்யாகவே ஒரு பரலோக
வாழ்வாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையிலே எவ்விதமான அனுபவம் உண்டாயிருக்கும் என்றால், தேவ ஜனங்களுக்கு சோதனைகள் வருமா வராதா? சோதனைகள் வரும். ஆனால் நீங்கள் அந்த சோதனைகளிலே நிலைத்து நிற்க பழகி இருப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் சோதனை வேளையிலே கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பார்கள், தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருப்பார்கள். அவர்களிலே ஒரு நாளும் பின்மாற்றம் உண்டாகாது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனும் சோதித்து அறிகிறார். சில வேளைகளிலே தேவன் சாத்தானையும் சோதிக்கும்படியாக அனுமதிக்கிறார். அப்படிதான் யோபுவை சோதிக்கும்படியாக சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் தேவன். ஆனால் தேவனுக்கு தெரியும் யோபு எப்படிப்பட்டவர் என்று. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். என்னவென்று? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். 8ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட யோபுவின் மீது சாத்தானை நீ கண் வைத்தாயோ என்று சாத்தானை பார்த்து கேள்வி கேட்பதையும் நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் மனம் வைத்தாயோ என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அல்லேலூயா. ஆனால் யோபு ஒரு தேவனிடத்தில் சாட்சி பெறுவதற்கு ஏதுவான ஒரு ஜீவியம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கும் என்ன வந்தது? சோதனை வந்தது. சோதனை வந்த வேளையிலே சாத்தான் என்ன செய்தான்? எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களையும் என்ன செய்து விட்டான்? நஷ்டப்படுத்தி போட்டு விட்டான். பின்பு எதை கொண்டு வந்தான்? வியாதிகளை கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? வியாதிகளை கொண்டு வந்தான். பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போனது. மனைவியே என்ன சொல்லுகிறாள் என்றால், இனியும் நீ அப்படிப்பட்ட ஒரு பரலோக தேவனில நிலைத்திருக்க வேண்டுமா? அவரிலே அன்பு கூற வேண்டுமா? பேசாம அவரை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்வதை படிக்கும். தெய்வ பிள்ளையை பொதுவாக சொல்லுவார்கள், பால் தராத பசுக்களை விரட்டி விடுவார்கள். என்னது? பால் தராத பசுக்களை விரட்டி விடுவார்களாம். எங்க? டெல்லியில. அதனால டெல்லியில நீங்க பார்த்தீங்கன்னா பால் தராத பசுக்கள் எல்லாம் தெருக்களிலே ரோடுகளிலே அலைந்து கொண்டே இருக்கும். அதுக்கு சரியான தீவனமும் கிடைக்காது. அது பிரயோஜனமற்றது என்கிற எண்ணத்தோடு விரட்டி விட்டு விடுவார். அது காய்ந்து மெலிந்து நலிந்து அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். இதை கவனித்த மேனகா காந்தி தான் என்ன செய்தார்? சில ஓவியர்களை வரவழைத்து பால் தராத பசுக்களை விரட்டி விடுகிற அநியாயம், மனிதாபிமானமற்ற மனிதர்கள் டெல்லியிலே உண்டு என்பதை சித்தரிக்கும் வண்ணமாக சில ஓவியர்களை கொண்டு வந்து அந்த பசுக்களை எல்லாம் ஓவியமாக வரைய வைத்து என்ன செய்தார்? ஒரு பொருட்காட்சி நடத்தினார். அந்த ஓவியங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குமா என்று சொல்லி செயல்பட ஆரம்பித்தார். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது அந்த ஓவியங்களை பார்த்து பரிதாபப்பட்ட மனிதர்கள் ஓவியம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்தார்கள்? பணத்தை கொண்டு வந்து கொடுத்து ஓவியத்தை வாங்கி கொண்டு போனார்கள். அதுபோலதான் பால் தராத பசுவை போல காணப்படுவதாக பார்த்து யோபுவை பார்த்த நண்பர்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? தூஷிக்க ஆரம்பித்தார்கள். சொந்த மனைவியே என்ன செய்தாள்? நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொன்னார். இன்றைக்கும் இருக்கிறார்களாம் மருமக்கள். மாமியார் படுக்கையிலே படுத்து விட்டால் இனி அவர்களால் எழுதி நடக்க முடியாது, நோயோடு காணப்படுகிறார்கள். இனி அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுடைய தினசரி கடன்களை கூட சரியா செய்ய முடியாது என்று சொல்லி சில மருமக்கள் இருக்காங்க. மாமியார் படுக்கையிலே விழும்போது
அந்த மாமியார் பசியோடு இருக்கும் போதும் என்ன கொடுக்க மாட்டார்கள், சரியாக உணவு கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா மாமியார் அடிக்கடி மோஷன் இருப்பாங்க, அதுவும் நம்ம எல்லாம் அழணும் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார எப்படி பார்ப்பாங்கன்னா பால் தராத பசுக்களை போல பார்த்து மனிதாபிமானமற்று காணப்படுகிற மருமக்கள்மார் உண்டு. இந்த யோபனுடைய வாழ்க்கையில செல்வம் இருந்த போது, பேர் இருந்த போது, தெய்வ பிள்ளையே நல்ல பொருளாதார வசதிகள் இருந்த போது அநேக நண்பர்கள் இருந்தார்கள். பாதையெல்லாம் மெய்யாய் பொழிகிறது என்று சொல்லுகிற அனுபவத்திலே யோபு காணப்பட்ட போது மனைவிக்கு யோபுவின் மேல ரொம்ப பாசம், நேசம். ஆனா சாத்தான் போய் தேவனிடத்துல கேட்கிறார், நீர் யோபுவை வேலியடைத்து பாதுகாப்பதினால் அல்லவா யோபு உமக்கு பயந்து வாழ்கிறார், உத்தமமாக வாழ்கிறார், அந்த வேலியை கொஞ்சம் எடுத்து பாரு, அவன் உமக்கு உண்மையாக இருக்கிறானா பார்ப்போம். அப்படியே தேவன் என்ன செய்தார், அனுமதி கொடுத்தார். யோபு எல்லாவற்றையும் சாத்தானுடைய சோதனையில இழந்து போன போது பால் கொடுக்க முடியாத பசுவை போலதான் காணப்பட்டார். எல்லாரும் வெறுத்தார்கள், எல்லாரும் ஒடுக்கினார்கள், எல்லாரும் தூஷித்தார்கள். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்னை பரந்த நேசருகா ஜீவித்திடுவே. நேசகோடி என்னை பரந்த நேசருகா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் பாவம் செய்கிற ஜனங்களை கொண்ட தேசமாக இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே தேவ நீதியை காத்து கொண்டு வாழ்கிற மனிதர்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. தேவனுக்கு என்ன பரிசுத்தமாக வாழ்கிற, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஜனங்கள் யார் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு பரலோக தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அவர்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டியை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்களை குறித்து சாட்சி பகிர்கிற ஒரு தேவன் உண்டு. அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமும் உண்டு. பாவம் செய்கிற ஜனங்கள் தேசத்திலே பெருகி இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிற ஒரு தெய்வமும் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் தேவன் நோவாவை குறித்து, யோபுவை குறித்து, தானியேலை குறித்து, அவர்களிடத்தில் இருந்த அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டிஸை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பாவம் நிறைந்த ஜனங்களை கொண்ட தேசமாக இருந்தாலும் அந்நாட்களிலே நோவாவை தேவன் அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். தானியேலிடத்தில் அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி இருக்கிறது என்று சொல்லி தேவன் சாட்சி கொடுத்தார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். அதுபோலதான் யோபுவை குறித்தும் தேவன் சாட்சி கொடுத்தார்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. இது யாக்கோபு அப்போஸ்தலரும் யோபுவின் வாழ்க்கையிலே இருந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி, தெய்வீக சுபாவம், ஆவியின் கனி, நீடிய பொறுமை என்பதை குறிப்பிடுவதை படிக்கிறோம். அல்லேலூயா. நோவா நீதிமானாய் இருந்தார், தானியேல் ஜெபிக்கிறவராக இருந்தார். இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனுடைய நீதி காணப்பட்டபடியால் அது அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆக இருந்தது. அல்லேலூயா. ஆகவே பாவம் செய்கிற ஜனங்கள் பெருகி இருந்த தேசங்களின் மத்தியிலே இவர்களை அந்த தேவன் அவர்களுடைய அனுபவங்களை சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு சோதனைகள் பாடுகள் வந்த வேளையிலேயும் அல்லேலூயா யோபுவை கர்த்தரில் இருந்து பிரிக்கவே முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய அன்பு தேவன் மேல் விதமாக காணப்படுகிறது. சில வியாதிகள் வரும்போது, சில சோதனைகள் வரும்போது, பிசாசினால் நிந்தனைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நாச மோசங்கள் வரும்போது கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி காணப்படுகிறாய். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறாயா? ஒருவேளை நாளைக்கு ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அங்கேயும் தேவனுடைய வார்த்தைகள்ல நிலைத்திருக்க முடிகிறதா? இல்ல இடம் மாறினப்ப உங்க வாழ்க்கையில தேவனுடைய பயம் இல்லாம போகுது? ஆராய்ந்து பாருங்க. எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், எவ்விதமான போராட்டங்களின் மத்தியிலே காணப்பட்டாலும், நாம் யோபுவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார், பின்வாங்கவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள், சோதனைகள் பிசாசினால் வரும்போது பின்வாங்கி போனவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பின்மாற்றம் வரக்கூடாது. எப்பொழுதும் தேவனை பிரியப்படுத்தியே வாழ்வேன். அல்லேலூயா. அவருக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை சர்வ சேனைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து அவருக்கு பணிவிடை செய்கிற சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நீங்களும் சொல்லுவீர்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் துதி எப்போதுமே இருக்கும். கனியுள்ள வாழ்க்கை, நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் ஒரு நாள் உங்களுடைய ஜீவியத்திலிருந்து எடுபட்டு போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு உத்தம சாட்சிகளாக இருப்பீர்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் என்பதை தேவன் சாட்சியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இழந்து போனதை யோபு இரட்டத்தனையாக பெற்றுக் கொண்டார். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் கூட பிசாசினால் வந்த இழப்புகளை எல்லாம் இரட்டத்தனையாக அடைவீர்கள். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. Oh, nothing is too hard. Nothing is too hard. Oh, nothing is too hard for the Lord. Hallelujah. மிகுதியான துன்பங்கள், மிகுதியான இழப்புகள், அவைகளின் மத்தியிலே யோபு கடந்து சென்று அருமையாக வெளியே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதிக்கப்படுகிறாயா? புடமிடப்படுகிறாயா? சோதனை என்கிற குகையிலே புடமிடப்படுகிறாயா?
சோதிக்கப்படுகிறாயா? யோபுவை போல சொல்லு, நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக மாறுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோதிக்கப்படுகிறதற்கென்று தேவன் சில நாட்களை சாத்தானுக்கு என்று கொடுத்திருந்தால் நீங்கள் அதை அறிந்து வாழ வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், 10 நாட்கள் சோதிக்கப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு வரைதான் உண்மையாக இருங்கள், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த சோதிக்கப்படுகிற நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. 5ஆவதாக, தேவனுடைய பயம் என்ன செய்யும் என்றால், உங்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இருக்குமே, ஆனால் அந்த தேவ பயம் என்ன செய்யும்? மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே கண்டடைய செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் என்னவென்றால் கொர்நேலியு. என்னது? கொர்நேலியு. பிரைஸ் தி லார்ட். அந்த கொர்நேலியுவை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இங்கே கொர்நேலியுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று படிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா? தேவ பக்தியுடனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்படி நல்ல சில பண்புகளோடு காணப்பட்ட கொர்நேலியுவை தேவன் என்ன செய்கிறார்? பேதுருவின் மூலமாக சந்திக்கிறார். இதுல சில காரியங்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இவன் எப்படிப்பட்டவனா? தேவ பக்தி உள்ளவனா, தேவனுக்கு பயந்தவனா, தான தர்மங்களை செய்கிறவனா, எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா. 4 நல்ல பண்புகள் காணப்படுகிறது. பொதுவாக பட்டாளத்தில் இருக்கிறவர்களிடத்தில் அநேகரிடத்துல தேவ பக்தியை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. இங்கே நாம் படிக்கிறோம், 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. இவன் ஒரு பிரிவுக்கு அதிபதியாக காணப்படுகிறான். சாதாரண பட்டாளக்காரனுக்கு தேவ பக்தி இருக்காது. அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல எதை எதிர்பார்க்க முடியாது? தேவ பக்தியை எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த கொர்நேலியு ஒரு பகுதி பட்டாளக்காரர்களுக்கெல்லாம் அவன் அதிபதியாக இருந்தும், 100க்கு அதிபதியாக இருந்தும் அவனிடத்துல என்ன இருந்ததா? தேவ பக்தி இருந்ததா. அவன் தான தர்மங்களை பண்ணினானா, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தானா. அவனிடத்துல என்ன இருந்ததா? எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய நேரம் காணப்பட்டதா. அப்போ ஒரு கேள்வி, எப்படி இவன் இந்த அனுபவங்களை எல்லாம் அடையணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது நமக்கு கிடைக்கிற நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இவன் வாழ்ந்த பகுதியிலே சில யூதர்களும் குடியிருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா யூதர்களுக்கு தான் என்ன வழக்கம் இருக்கும் என்றால், 9ஆம் மணி நேரத்துல என்ன செய்வார்கள்? அவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் மிகுதியாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த யூதர்கள் வசிக்கிற பகுதியிலே யார் வசித்தது? கொர்நேலியு வசித்தபடியினால் அவனும் யூதர்கள் எப்படி மேசியா என்று ஒருவர் வருவார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த கொர்நேலியும் மேசியா என்கிற ஒருவர் வருவார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கிறான். அந்த யூதர்களிடத்துல இருந்த நற்பண்புகள் எல்லாம் இந்த கொர்நேலியுடைய ஜீவியத்திலும் இருந்திருக்கிறது. தான தர்மம் பண்ணுகிறார், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனாக இருந்திருக்கிறான். ஆனால் இவன் ஒரு புறஜாதியான். அப்ப யூத மார்க்கத்தை குறித்து நன்றாக அறிந்த ஒரு மனிதனாக 100க்கு அதிபதியாக யார் இருந்திருக்கார்? கொர்நேலியு இருந்திருக்கார். ஆனா இந்த கொர்நேலியுக்கு எதை குறித்த ஒரு நம்பிக்கையோ அறிவோ இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான மேசியா என்கிறதை குறித்த ஒரு அறிவோ நம்பிக்கையோ இல்லை. ஆகவே பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று என்ன செய்கிறார்?
தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே யூத மார்க்கத்திலே பக்தி வைராக்கியம் உடையவனாக காணப்படுகிற அந்த கொர்நேலியுவுக்கு எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு சென்று அதை கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக மாற்றுவதற்கு ஏதுவாக அபிஷேகிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவனுடைய விருப்பம் என்ன? யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து வர வேண்டும். யூதர்கள், கிரேக்கர்கள், புறஜாதிகள் யாராய் இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் சபையாகிய சரீரத்தில் அவயவங்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒன்றான தேவனாகி பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவை மாத்திரம் அறிந்து தொழுது கொண்டு தேவ பக்திக்குரியவர்களாக இருந்தவர்களை இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் சபையா சரீரத்திலே அவர்களை அவயவங்களாக ஐக்கியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால இப்ப என்ன செய்கிறது? யார அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொள்வது? கர்த்தர் பார்த்தார். சீமோனுடைய வீட்டுல மாடியில அப்பப்ப ஜெபிக்கிற வழக்கம் யாருக்கு இருக்கு? பேதுருக்கு இருக்கு. பேதுரு யூதன், புறஜாதியாருடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க மாட்டார். கொர்நேலியுடைய வீட்டுக்குள் யார் சொன்னாலும் பேதுரு என்ன செய்ய மாட்டாரு? போகவே மாட்டாரு. அப்ப எப்படி இந்த பேதுருவை கொர்நேலியுடைய வீட்டிற்கு அனுப்புவது? எப்படி கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக கொர்நேலியுடைய வீட்டாரை மாற்றுவது? ஆகவே தேவன் என்ன செய்தார்? பேதுரு ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு தரிசனத்தை பேதுருக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனம் எவ்விதமாக காணப்படுகிறது? ஒரு துப்பட்டி ஒரு கூடு போல வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. பேதுரு அதை நோக்கி பார்க்கிறார். அந்த கூடு போல இருக்கிற துப்பட்டியிலே ஊரும் பிராணிகள் இருக்கிறது, காட்டு மிருகங்கள் இருக்கிறது, சகல பறவைகளும் காணப்படுகிறது. பேதுரு அந்த டைம்ல வேற பசியா இருக்கிறாரு. அந்த தரிசனத்துல கர்த்தர் பேசுகிறார், பேதுருவே அடித்து புசி இவைகளை என்று. ஆனா பேதுரு பார்க்கிறாரு, அவர் விரும்பாத சுத்தம் இல்லாத பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாம் இருப்பதை பார்த்து சொல்றாரு, நான் இதுவரைக்கும் நான் அருவருப்பானவைகளை என்ன செய்யறது இல்ல, புசித்ததே கிடையாது. இதெல்லாம் சுத்தம் இல்லாதது மாதிரி இருக்கு, அதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சுத்தம் பண்ணினதை நீ என்ன செய்யாத, அது அசுத்தமாக எண்ணாதே என்று சொல்லி. இதனுடைய அர்த்தம் என்ன என்று பேதுருக்கு விளங்கவில்லை. தரிசனத்தை கண்டு அப்படியே இருக்கிறாரு. இன்னொரு பகுதியில கொர்நேலியு எப்பொழுதும் எப்படி ஜெபிக்கிறவர். உடனே தேவன் என்ன செய்தார்? கொர்நேலியுவை சந்திக்க ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனை பார்த்த உடனே கொர்நேலியுவுக்கு ஒரு பயம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் தூதர்கள் ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள் என்றால் ஒன்று நல்ல செய்தியோடு வருவார்கள், இல்லாட்டி ஏதாவது நியாய தீர்ப்பின் செய்தியாகவும் காணப்படும். ஆகவே கொர்நேலியு என்ன செய்கிறார்? தூதனை கண்டு திகைக்கிறார். ஏன்னா நான் பைபிள் ஸ்டடி எடுத்தப்போ புதன்கிழமை சொன்னேன், கிதியோனை தேவதூதன் சந்தித்த போது கிதியோன் ஐயோ என்று சொல்கிறார். ஏதாவது நல்ல செய்தியா வருமா? அதுபோல இந்த இடத்துல கொர்நேலியு தூதனை சந்தித்த வேண்டிய தூதனிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறது. என்ன? நீ பண்ணுகிற தான தர்மங்கள், நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ தேவனுக்கு பயந்து வாழ்வது, இதெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து எட்டி இருக்கிறது. ஆனா தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்கு நீ என்ன செய்ய? சீமோனுடைய வீட்டுல பேதுரு என்கிற ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறார், ஊழியக்காரர் இருக்கிறார். அவரை நீ என்ன செய்வோம்? வீட்டிற்கு வரவழைப்பாயாக. அப்ப உடனே அந்த கொர்நேலியு என்ன செய்கிறார்? தன்னோடு இருந்த மனிதர்கள், இவர் பக்தி தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தா அவரோடு இருந்தவர்களும் எப்படிதான் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்திருப்பார்கள்.
அவர்களை பேதுரு இருந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. அப்ப கர்த்தர் பேசுகிறார் பேதுருவிடத்துல, நீ சந்தேகப்படாம ஒன்று யோசிக்காம நீ யாருடைய வீட்டுக்கு போ, கொர்நேலியுடைய வீட்டுக்கு போ. அப்ப தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்ட பேதுரு என்ன செய்கிறார் என்றால் கொர்நேலியுடைய வீட்டுக்கு போறார். அப்ப கொர்நேலியு வீட்டாரும் ஆவலா காத்திருக்கிறாங்க, நீர் சொல்ல வந்த காரியம் எதுவோ அதை எங்களுக்கு போதி தரணும் என்று சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பிரசங்கத்துல இருக்கிற சாராம்சம் என்ன தெரியுமா? வாசித்து பாருங்கள். எந்த மனுஷனானாலும் எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அப்ப தேவ பக்தி உள்ளவர்களாகிய யூதர்களாக இருந்தாலும் சரி, யூத மார்க்கத்தின்படி பக்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய புறஜாதியாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து தேவனுடைய நீதியை செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களே தேவனுக்கு உகந்தவர்கள். அவர்களை தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இணைக்க விரும்புகிறார் என்பதை பேதுருவுடைய பிரசங்கத்தின் சாராம்சமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த பேதுருவுடைய பிரசங்கத்துல உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்றத பற்றி பேதுரு பிரசங்கம் பண்றாரு. யூதர்கள் யோவான் ஸ்நானகன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானத்தை அடைந்திருந்தார்கள், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞான ஸ்நானம். ஆனா இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் இதையெல்லாம் பற்றி பேசி சொல்லுகிறார். உங்களுடைய ஜீவியமும் கூட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அவரோடு ஒப்புரவானதாகவும் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த புதிதான ஜீவனினை இணைந்து நடப்பதற்கு ஏதுவாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒப்புரவானதாக உங்கள் ஜீவியம் காணப்பட வேண்டும். அவருடைய நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று நிச்சயத்தை பெற்று ரட்சிக்கப்படுவார்கள் என்று போதித்தவர்களே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்பொழுது இவர்களும் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்க தண்ணீரை தடை பண்ணலாமா என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை படிக்கிறோம். அப்ப உண்மையாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று அபிஷேகம் பண்ணப்படும் போது உங்களிலே உண்டாகிற அனுபவம் என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக மாறிவிடுகிறீர்கள். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஜாதி வித்தியாசம் இல்லை, நிற வித்தியாசம் இல்லை, பாஷை வித்தியாசம் இல்லை, எல்லாரும் ஒரே விதத்தில் பட்சபாதம் இல்லாமல் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இணைந்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருப்பதற்கு ஏதுவாக வாழ ஆரம்பித்து விடுகிறீர்கள். தேவ பயம் யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவர்கள் மெய்யான ரட்சிப்பை அடைவார்கள். இப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இணைக்கப்படுகிற ஒரு மேன்மையான ரட்சிப்பை அடைந்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கொர்நேலியுடைய வீட்டார் திகழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. அப்ப கொர்நேலியுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் இருந்த தேவ பயம் மெய்யான ரட்சிப்பை கண்டடைய வைத்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப நான் என் செய்தியை முடிக்க போறேன். இன்னொரு 5 நிமிடத்துல 5 காரியங்களை சொன்னேன். இப்படியாக தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே 5 விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள செய்கிறாரே. தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். இரண்டாவது என்ன? பாவத்தை வெறுத்து ஓடுகிற அனுபவம். மூன்றாவது உண்மையான தீர்க்கதரிசிகளையும் ஊழியர்களையும் கனம் பண்ணுகிற அனுபவம். நான்காவது சோதனைகளிலே நிலைத்திருக்கிற அனுபவம். ஐந்தாவது மெய்யான ரட்சிப்பை கண்டடைகிற அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு உங்கள் வாழ்க்கை, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை புதிய உடன்படிக்கையின்
காவலின் பார்ட்னர்ஸாக காணப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும் போது நீங்கள் எப்படி காணப்படுவீர்கள் என்றால் உங்களோடு கர்த்தர் நடக்கக்கூடியவராய் இருப்பார். அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் வாழக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் பேசக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே எந்த பிரிவினையும் இராது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகள் கற்பனைகள் 10 ஏன் தேவன் புதிய உடன்படிக்கையா 2 சுருக்கி கொடுத்து இப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாம் கொடுத்து கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக காணப்பட செய்கிறார் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தமக்கு பயந்து ஜீவித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உடன்படிக்கையை காத்து நடந்த ஜனங்களோடு இருந்தார் என்றால் அவர் சில காரியங்களிலே அற்புதங்களை செய்யும்படியாக, சில தம்முடைய உதவிகளை செய்யும்படியாக, வழிநடத்துதலை கொடுக்கும்படியாக ஜனங்களோடு சேர்ந்திருப்பார். பின்பு அவர் கடந்து செல்லக்கூடியவராக இருப்பார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக நாம் மாறும்போது நாம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் திரித்துவ தேவனோடும் இணைந்து கொள்கிறோம். திரித்துவ தேவனும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நிரந்தரமாக வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவர் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ பயப்படாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து அறிந்து கொண்டு ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிறார். ஏன்னா நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது அந்த புதிய ஏற்பாட்டுல கொண்டு வந்து என்ன செய்யணும்? முடிக்கணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் கொரிந்து சபையாருக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியா பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தணும். அப்ப அந்த பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தோடு பூரணம் அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் இந்த புதிய உடன்படிக்கை உட்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாறி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமாக ஆவிக்குரிய அனுபவமாக பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் எதற்குரியவர்? உங்கள் சரீரத்திற்கு உரியவர், நம்முடைய சரீரத்திற்கு உரியவர். நீங்கள் ஒரே மனைவியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். மனைவி ஒரே புருஷனை உடையவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எனக்கு வெட்டிங் டே. காலையில எழும்பி என் மனைவி எனக்கு ஞாபகப்படுத்து, இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டே அப்படின்ட்டு. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும், மனைவிக்கு ஒரே புருஷன் இருக்க வேண்டும். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறான உறவுகளை வைத்திராமல் இருப்பது நல்லது. நீ உபாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா ஒரு கழுதையும் ஒரு மாடையும் சேர்த்து ஏர்ல பிணைத்து உழ வைக்க முடியுமா? முடியாது. அன்ஈக்குவலி யோக்டாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன? உனக்கு எது ஒருத்தோ அதைத்தான் நீ உன் வாழ்க்கையில தேவன் இணைத்த இணைப்பாக ஆசீர்வாதமாக கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தலசா இருக்கிறதோட உன் ஐக்கியத்தையோ உறவாடுதலையோ வைத்துக் கொள்ள கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அசோசியேஷன் வித் அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகளோட ஒரு அசோசியேஷன், தவறான உறவாடுதல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய சபையில
என்னென்னலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய லிஸ்டே படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே காணப்படுகிறது. பொழுது சபையாருக்கு பவுல் எழுதும் போது தேவனுடைய ஜனங்களுக்கும் பேரியாட்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் இருக்கு. அதனால பேரியாட்களோடு நீங்க என்ன செய்யாதீங்க, இசைந்து இருக்காதீங்கன்னு குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏது என்று எழுதுகிறார். தேவன் உங்களை கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக நினைத்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுவதற்கு ஏதுவாக அவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார் என்றால் அவர் சொல்லுவது என்ன? இனி நீங்கள் என் குமாரனும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அதுக்கு பிறகு நீங்க அவரோடு வாழ ஆரம்பிக்கிறீர்கள், அவரோடு நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறீர்கள். வாசியுங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவில் உலாவி என்று சொல்கிறார். வாசியுங்கள். உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவனாக அவர் இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாக இருப்பார். அர்த்தம் என்ன? அவர் நம்மோடு நடக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா! எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, I will live with them. வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், அவர் நம்மோடு உலாவுவார், அவர் நம்மோடு நடப்பார், அவர் நம்மோடு வாழுவார், அவர் நமக்கு பிதாவாய் இருப்பார், அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். இருக்கிற ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுமா? பெர்மனன்ஸ். என்னது? பெர்மனன்ஸ், நிரந்தரமானது. அல்லேலூயா! பெர்மனன்ஸ் ஆஃப் காட்ஸ் டுவெல்லிங். இன்றைக்கு உங்களால் சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவ தேவன் பெர்மனன்ட்டாக டுவெல் ஆகி கொண்டிருக்கிறார் என்று உலகிலேயே சொல்லுவோமா? என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் வந்தார், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், சில காரியங்களை செய்தார், பின்பு கடந்து சென்று விட்டார், திருப்பி சில காரியங்களை நிறைவேற்ற வந்தார், கடந்து சென்று விட்டார். அப்படி அல்ல. இந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு காணப்படுகிற தேவ ஜனங்களே, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக காணப்படும்படியாக மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படும் போது தேவனோடு எப்பொழுதும் நடப்பீர்கள், தேவனோடு எப்பொழுதும் உறவாடுவீர்கள், தேவனோடு வாழ்கிறேன் என்று சொல்வீர்கள். என்னோடு கர்த்தர் நிரந்தரமாக தங்கி இருக்கிறார் என்பீர்கள். அல்லேலூயா! எழுந்து நிற்போமா? அல்லேலூயா! கர்த்தர் மோசேயோடு பேசினார். அப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்படும்படியாக இந்த புதிய பாட்டின் காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பேசுகிறார். நீங்கள் உங்கள் முகத்திற்கு முன்பாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படுங்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்களாக, தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவீர்களாக, பாவத்தை வெறுத்து ஓடுகிறவர்களாக காணப்படுவீர்களாக, மெய்யான ரட்சிப்பை அடைந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுவீர்களாக. தேவ பிள்ளையே, எப்பொழுதும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்வீர்களாக. மகிமை நிறைவோடவே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே, மகிமை நிறைவோடவே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே, எல்லோருடைய அதிவாசத்துள்ளே எங்கள் பாதங்கள்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு ஐக்கியப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களாக காணப்படுகிறவர்களே, நீங்கள் எல்லா அசூசியும் நீங்க மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். எல்லாரும் சொல்லுங்க, பூரணப்படுத்த கடவும். அதுதான் இந்த புதிய பாட்டின் காலத்தில் தேவன் மெய்யான ரட்சிப்பின் அனுபவமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலின் மூலமாக கண்டடைய பண்ணுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்படியானால் பெர்மனண்டாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை கனப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து ஜீவிப்பதனாலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இப்படி வாழ்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தையும் கண்டடைய பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தேவாவியானவர் இன்றைக்கு வெளிப்படுகிற எல்லா தெய்வீக வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையில் வருபவர்கள் முன்பாக கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவரா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் கீழ்ப்படுத்தியிருக்கிறவர்களாகவும், நீ பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அறிந்து நாங்கள் பாவம் செய்யாதிருக்கிறவர்களாகவும் கர்த்தாவே நீங்க எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல கர்த்தாவே நாங்கள் உண்மையில் அன்பு கூறவும், ஆண்டவரே நாங்கள் ஒருவர் அன்பு கூறவும் கர்த்தர் ஆண்டவரே இந்த பிரமாணத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே கடைபிடிக்க சொல்லுகிறீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் காலையில எழுந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெப கிருபையை கர்த்தாவே தந்திரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்களுடைய முகத்துக்கு முன்பாக உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்கள், கீழ்ப்படுதல் உள்ளவர்களாகவும், பாவத்தை வெறுத்து ஓடக்கூடியவர்களாகவும், உண்மையான தீர்க்க தரிசிகளையும் ஊழியர்களையும் கனம் பண்ணுகிறவர்களாகவும், உபதியாவை போல ஆண்டவரை நல்மனசாட்சி உடையவராகவும் நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதனையில் நிலைத்து நிற்க நாங்கள் பழகி கொள்கிறவர்களாய், தேவ வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் அப்படியே கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு கனி தரக்கூடிய வாழ்க்கை, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை உடையவர்களாக நாங்கள் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல கர்த்தாவே மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே உமக்கு பயந்திருக்கும் பொழுது மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தாவே இவ்விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தாவே இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெருமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இப்படியாக ஆண்டவரே வேதத்தின் மறை பொருளையும் ஆழமான கருத்துக்களை கர்த்தாவே எங்களுக்கு பயிர்ந்தளித்த எல்லாவித இறக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த மனமுயற்சினாலே கர்த்தாவே எங்களுக்கு ஆஸ்வதித்து கொடுத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி. விசேஷமா எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாரையும் ஆண்டவரே தாயாரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் நீ திருமண பந்தத்தின் மூலமாக இணைத்திருக்கிற இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களுடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக கர்த்தாவே நீ இணைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் இவர்கள் மூலமாக அநேக ஆவிக்குரிய ஆண்டவரே ஜனங்கள் உருவாகும்படியாய், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த மதுரை பட்டணத்துக்கு கர்த்தாவே நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயாக தந்தையாக காணப்படும்படியாய் கர்த்தாவே நீங்க அப்படிப்பட்ட கிருபை வரத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தாவே எங்களுடைய சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வர வேண்டுமாய் செபிக்கிறோம். அதுக்கு தடையாய் காணப்படுற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கும்படியாய்
கிருபையாய் செபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய தாயும் தகப்பனாருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டவரை திருமண ஆண்டிலே கர்த்தர் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தருவீராக. ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் வல்லமைகளாலே நிரப்பி அநேக ஆத்துமாக்களை உமக்கென ஆதாயப்படுத்தக்கூடிய விருந்தைகளை கர்த்தாவே இவர்களுக்கு தந்தருவீராக. நல்ல ஜீவன் சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தாவே தந்தருவீராக. மந்தையை இன்னும் மேய்ப்பதற்கு நல்ல பலத்தையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை கர்த்தாவே தந்தருவீராக ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்துக்கு துணையாயிருக்கிற சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வசனத்தின்படியே கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்தனும். வானத்தில் இது பெய்கிற மழை துளியானது அது பூமியிலே ஆண்டவரை பட்டு அது விளைச்சலுக்கு தருவது போல இன்றைய நாளிலே உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட வசனமானது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின்படியே நாங்கள் வாழ பிழைக்க கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதையோக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று வைத்தும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. தேவனின் கருணை தேவன் எழுந்தருளின வேளையிலே மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காக நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினார் என்று குறிப்பிட்டார். அதன் மூலமாக எப்படி தேவ ஜனங்கள் அவரோடு உடன்படிக்கை செய்து தேவ பயத்தோடு வாழ்வதனாலே 5 விதமான அனுபவங்களோடு வாழ வேண்டும். அது நிமித்தமாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். அவர்களோடு நடப்பார், அவர்களோடு பேசுவார், அவர்களோடு வாழுவார் என்று கேட்ட சத்தியங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக.